தம்பி உங்க மொத்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவுப்பா? மொத்த வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் 8 years மேடம். எத்தனை கம்பெனி மாறி இருக்கீங்க? 3 கம்பெனி. இல்ல ஏன் மாறிட்டே இருக்கீங்க? ஏன் மாறினா கான்ட்ராக்ட் மேடம். யாரையுமே நீங்க கன்ஃபார்ம் பண்றது இல்ல. 1 year 2 year ஒரு பையன் 12,000 சம்பளத்தை அடுத்தது போனா அவனுக்கு 23,000 சம்பளம் தரணும். ஆனா அந்த பையனை தூக்கிட்டு புது பையனை கூட்டா அதே 12,000 தரணும். உங்க கம்பெனி லாபத்தை மட்டுமே பாக்குறது தவிர ஒருத்தர் உழைப்பா பாக்குறது கிடையாது. நான் 3 கம்பெனி வர்க் பண்ணேன். என்ன வந்து பர்மனன்ட்டே ஆக்கலங்கறீங்க. கன்ஃபர்மேஷன் ஆஃப் பெர்மனன்சி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு சார். சட்டம் லேபர் சட்டம். நீங்க அந்த ஆக்ட் படி ஒரே ஒரு லெட்டர் நீங்க பெருசா செலவெல்லாம் பண்ண தேவையில்ல. இன்னைக்கு வந்து லேபர் கேசஸ்லாம் வந்து ஃப்ரீயா நடத்துறதுக்கு ஆள் இருக்காங்க சார். நீங்க ஜஸ்ட் போயிட்டு நீங்க அப்ளை பண்ணாலே போறோம். உங்களுக்கு வந்து 10 தடவை உங்களோட சம்பளம் இருக்குல்ல அதை விட 10 தடவை ஜாஸ்தியா கொடுத்து அதை உங்களுக்கு காம்பன்சேஷனா கொடுப்பாங்க. உங்களை ரீஇன்ஸ்டேட் பண்ணுவாங்க சார். நீங்க போய் சேடா 10 மடங்கு உனக்கு சம்பளமா கொடுக்க வேண்டியதை கொடுத்து உனக்கு வாங்கி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் எந்த கம்பெனி வேலை கட்டுவாங்கன்னு சொல்லுங்க. சார் அவங்க வர்க் பண்ண கம்பெனில எந்த கம்பெனி அதுவே பிளாக் மார்க்கெட் தான் பாப்பாங்க. நீங்க ஒரு கம்பெனி உண்மையை சொல்லுங்க. நீங்க மனசாட்சியோட பேசுங்க. ஒரு கம்பெனி எதிர்த்து ஒருத்தர் லேபர் ஒரு ஆக்ட்ல கொண்டு போய் கம்பெனி நிப்பாட்டி தனக்கு கொடுக்க வேண்டிய சேலரியோ என்ன பெரும் டாக்குமெண்ட் கேட்டதுக்கு அப்புறம் அந்த எம்ப்ளாய இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் கம்பெனில ஹையர் பண்ணிப்பீங்கன்னு சொல்லுங்க. மனசாட்சியோட சொல்லுங்க. பண்ண மாட்டேன்னு சொல்ற ஒருத்தருக்கு அது எப்படி சரியான நியாயமாக இருக்க முடியும்?